ஸ்கிரீன்ல நீங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு நார்மல் போட்டோ வந்துட்டு டார்க் எஃபெக்ட் எப்படி பக்காவா எடிட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். சோ இந்த போட்டோ எடிட் பண்றதுக்கு பதிலா ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் மட்டும் பார்த்தா இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். சோ அப்ளிகேஷன் எல்லாம் அப்பனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சோ ஃபைனலா பார்த்தா வீடியோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். சோ गाइस ஃபர்ஸ்ட் பார்த்தா ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் வந்துட்டு எந்த போட்டோ நீங்க எடிட் பண்ணுமோ அந்த போட்டோ வந்து இந்த மாதிரி ஓபன் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தா ரைட் சைடுல உள்ள பென்சில் ஐகான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. சோ கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்க அப்படினா சோ விண்டேஜ் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ அத பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இதுல பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டே லாஸ்ட்ல வந்தீங்கன்னா சோ 12th வந்துட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். சோ அத வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இது மாதிரி ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படினா நாலு அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் வந்துட்டு சோ அதுல சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா -100ல வந்து செட் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழ ஸ்டைல் ஸ்ட்ரெngth இருக்கும். சோ அத பார்த்தீங்கன்னா இன்கிரீஸ் பண்ணிட்டு சோ 30 அந்த மாதிரி ரேஞ்ச்ல பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. சோ லாஸ்டா பார்த்தீங்கன்னா விக்னட் ஸ்ட்ரெngth இருக்கும். அத பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணிட்டு சோ 20 அந்த மாதிரி ரேஞ்ச்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிட்டு சோ டிக்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இப்போ பார்த்தீங்கன்னா மேல செகண்டா இருக்கக்கூடிய லேயர் ஐகான் கிளிக் பண்ணி வியூ எடிட்ஸ் அப்படிங்கற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு சோ விண்டேஜ்க்கு கீழ இருக்கக்கூடிய சின்ன ஏரோ கிளிக் பண்ணி சென்டர்ல உள்ள பிரஷ் ஐகான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இதுல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பாட்டம்ல ஒரு இன்வெர்ட் ஆப்ஷன் இருக்கும். அத வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. சோ गाइस இப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டு சோ அந்த ஏரோ வந்துட்டு 0ல செட் பண்ணி ஃபுல்லாமே ஸ்கின் கலரையும் கிளாத்ல உள்ள இந்த மாதிரி கலரையும் பாத்தீங்கன்னா நீட்டா வந்துட்டு எரேஸ் பண்ணிக்கோங்க. சோ गाइस இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வந்துட்டு எரேஸ் பண்ணிட்டு டிக்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திரும்பவும் அந்த பென்சில் ஐகான் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு சோ மேல ஸ்க்ரோல் பண்ணிட்டே போயிட்டு கர்வ் அப்படினு சொல்லிட்டு தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் உள்ள ரவுண்ட் ஐகான் கிளிக் பண்ணி சோ செகண்ட் இருக்கக்கூடிய ரெட் அப்படிங்கற கலர் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா சைடுல வந்துட்டு கிராஸ் கர்வ் இருக்கும். சோ அத பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கீழ வந்து இந்த மாதிரி டிராக் பண்ணி நீட்டா பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சோ இந்த ரெட் கலர் கர்வ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திரும்பவும் இந்த ரவுண்ட் ஐகான் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு சோ ப்ளூன்ற கலர் இருக்கும். அத பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் கர்வ் பாத்தீங்கன்னா லைட்டா கிளிக் பண்ணி மேல டிராக் பண்ணிக்கோங்க. சோ இத பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேல டிராக் பண்ணதுக்கு அப்புறம் சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கர்வ் பக்காவா செட் பண்ணிட்டு சோ கீழ உள்ள டிக் ஐகான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேல உள்ள லேயர் ஐகான் கிளிக் பண்ணி சோ வியூ எடிட்ஸ் அப்படிங்கற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு கர்வ்ல உள்ள ஏரோ கிளிக் பண்ணி பிரஷ் ஐகான் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா இன்வெர்ட் ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு ஏரோ பாத்தீங்கன்னா சோ 25ல பாத்தீங்கன்னா ஏரோ வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஏரோ செட் பண்ணிட்டு சோ ஸ்கின்ல அந்த கிளாத்ல உள்ள ரிமூவ் பண்ணது மாதிரி சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நீட்டா வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி நீட்டா எரேஸ் பண்ணி டிக்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திரும்பவும் இந்த பென்சில் ஐகான் கிளிக் பண்ணிட்டு சோ செலக்டிவ் அப்படிங்கற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு போட்டோ வந்துட்டு ஜூம் பண்ணிட்டு சோ ஸ்கின்ல பாத்தீங்கன்னா எந்த இடத்துல வந்துட்டு சோ டார்க்கா இருக்கோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாயிண்ட செட் பண்ணிட்டு சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சோ அந்த சர்க்கிள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா நீட்டா வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பிரைட்னஸ் இன்கிரீஸ் பண்ணிட்டு சேச்சுரேஷன் பாத்தீங்கன்னா ஒரு 25 அந்த மாதிரி ரேஞ்ச்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா செட் பண்ணதுக்கு அப்புறம் கீழ உள்ள பிளஸ் ஐகான் கிளிக் பண்ணி சோ எந்த இடத்துல டார்க் ஸ்பாட் இருக்கோ கலர் இன்கிரீஸ் பண்ண நினைக்கிறீங்களோ சோ அந்த எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா பாயிண்ட செட் பண்ணி இந்த மாதிரி நீட்டா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பிரைட்னஸ் சேச்சுரேஷன் உங்களுக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கீழ உள்ள டிக்க கிளிக் பண்ணிக்கோங்க. சோ திரும்பவும் பாத்தீங்கன்னா அந்த பென்சில் ஐகான் கிளிக் பண்ணிட்டு லாஸ்டா பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸ்போசர் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணிட்டு சோ இந்த ஒரு இமேஜ் ஐகான் இருக்கும் கீழ அத கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நான் ஆட் பண்ற இந்த ஒரு க்ளோ இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ இப்போ பாத்தீங்கன்னா சென்டர்ல உள்ள ஐகான் கிளிக் பண்ணி ஆட் அப்படிங்கற எஃபெக்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சோ தேர்ட் இருக்கக்கூடிய ஒபாசிட்டி ஆப்ஷன் கிளிக் பண்ணி அந்த ஒபாசிட்டி பத்தி லைட்டா வந்து கம்மி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேல டிராக் பண்ணிட்டே போயிட்டு ரைட் சைடு கார்னர்ல டாப்ல இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. சோ गाइस இந்த மாதிரி நீட்டா செட் பண்ணிட்டு டிக்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சோ திரும்பவும் பாத்தீங்கன்னா பென்சில் ஐகான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா மேல ஸ்க்ரோல் பண்ணிட்டே போயிட்டு சோ செலக்டிவ் திரும்பவும் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு சோ அந்த ஆரஞ்சு கலரா இருக்கிற அந்த க்ளோல மட்டும் பாத்தீங்கன்னா பாயிண்ட செட் பண்ணிட்டு சோ இந்த மாதிரி கலர் சோ சர்க்கிள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சோ சேச்சுரேஷன் மட்டும் பாத்தீங்கன்னா லைட்டா வந்து இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. சோ சேச்சுரேஷன் லெவல் பாத்தீங்கன்னா வந்துட்டு சோ -13ல செட் பண்ணி டிக்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சோ திரும்பவும் பாத்தீங்கன்னா பென்சில் ஐகான் கிளிக் பண்ணி சோ லாஸ்டா டீடைல்ஸ் அப்படிங்கற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் இன்கிரீஸ் பண்ணிட்டு சோ 30
பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணி ஷார்ட் பண்ணிங்கன்னு இருக்கும், அது பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு 30ல செட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃபோட்டோக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ ஓகே. ஸோ இல்லை அப்படின்னா ஸோ ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ரைட்டாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 40ல செட் பண்ணிட்டு டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்துட்டு ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ எடிட்டிங் வந்துட்டு எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல வந்துட்டு சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோ எடிட்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங்ல மீட் பண்ணுவோம்.